பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்றின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான செய்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடைக்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சிக்கத்திலே தொடுத்து நீதி உனக்கு முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னிலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை என்ன பண்ணும்? பின்னிலே காக்கும். சுகவாழ்வு என்ன பண்ணும்? சிக்கத்தை. கண்ணீரோடு கவலையோடு கஷ்டத்தோடு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிருப்போம்? கடந்து கொண்டு இருப்போம். எனக்கு ஆதரிப்பார் யாரும் இல்லையே, விசாரிப்பார் யாரும் இல்லையே. நான் இந்த உபவாச நாட்களில் என்னுடைய வேண்டுதலை தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறேன். அவருக்கு முன்பாக என்னுடைய சஞ்சலத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? ஊற்றுகிறேன். என்னுடைய விண்ணப்பத்துக்கு என்று பதில் வரும், என்னுடைய கஷ்டங்கள் என்று மாறும், கவலைகள் என்னைக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணலாம்? ஏங்கி கொண்டு இருக்கலாம், தவித்துக் கொண்டு இருக்கலாம். இதனால கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், சுகவாழ்வு சீக்கிரத்தில் என்ன பண்ணும்? நீ பட்டு போய் விட்டாய், விழுந்து விட்டாய் என்று யாரெல்லாம் எண்ணினார்களோ அவர்களுக்கு முன்பாக உன்னை துளிர்க்க செய்கிற தேவனாய் இருக்கு, எலும்பி நிற்க வைக்கிற தேவனாய் இருக்கு. அவருடைய மகிமை உன்னை என்ன பண்ணும்? நமக்கு முன்பாக எத்தனை பிரச்சனைகள் காணப்பட்டாலும் சரி, நமக்கு முன்பாக எத்தனை பேர் நம்மளை தூஷித்தாலும், வீணான வார்த்தையினால் நம்மளுடைய மனதை நோகடித்தாலும், வீணான காரியங்களை சொல்லி நம்மளை உடைத்தாலும், நம்முடைய பின்னாடி நம் தேவன் நம்மளை என்ன பண்ணி பாதுகாக்கிறார். அவருடைய மகிமை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது? தாங்கி வழி நடத்துது. அவருடைய மகிமை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது? நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறது. அவருடைய பிரசனம் எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் என்ன கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தர் எல்லாமே என்ன பண்ணுவார்? பார்த்து அவர் எல்லாமே என்ன பண்ணுவாரு? வேதவசனம் சொல்வது போல நீதி வெளிச்சத்தை போல என்ன பண்ணும்? சுகவாழ்வு சீக்கிரத்தில் என்ன பண்ணும்? அவர் என்ன பண்ணுகிறார்? தாங்கிறபடினாலே எல்லா விண்ணப்பத்தையும் அவர் கேட்டு என்ன பண்ணுவார்? சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் அவருடைய கிருபை என்ன பண்ணுது? தாங்கி வழி நடத்துகிறார். மட்டும் என்னை வழி நடத்துவது தேவன் இனியும் என்ன பண்ணுவார்? வழி நடத்த வல்லம் உள்ளவராக இருக்கிறார் சொல்லி இந்த காலையில் கண்களை மூடி நேசிக்கிற பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கு